ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எப்படிப்பா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமாப்பா, அந்த தம்பி போய் வண்டியில் ஃபோன் பேசிக்கிட்டே போய் ஒருத்தன் வந்து வண்டியை தட்டி விட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி கை உடஞ்சி கிடக்குறான்ப்பா. வேண்டது போண்டதெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அந்த பசங்களே இப்படி தான் இருக்கிறாங்க. என்னத்த பண்ணுறதுனே தெரியல. பாத்தியா, இந்த பசங்களே இப்படிதான்ப்பா. எங்க சொன்ன பேச்சு கேட்குறாங்க. பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க, பசங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. போன ஒரு நிமிஷம் ஓரம் கட்டி பேசினா என்ன செய்யுது? அப்படியே காதல இடுக்கிட்டே போறாங்க. யாரும் கேட்கறது? எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. அவங்க கரெக்டா போயிடுறாங்க, பின்னாடி வரவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது. நானும் எவ்வளோ பார்த்துட்டேன். நாங்கள் வெளியில போகும்போது, ஊருக்கு போகும்போது பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளைங்க அநியாயத்துக்கு ஷாலை வேற இப்படி தொங்க விட்டுக்கிட்டு காதல இப்படியே எப்படிதான் பேசுறாங்கன்னு எனக்கே தெரியலப்பா. நானுமே யோசிச்சுக்கிறேன். விடுங்க, 2 மாசம் கழுவுற வேலையே தின்னுட்டோம். அப்பதான் தம்பி புத்தி வரும். அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இவங்களை பத்தி பேசணும்னா நமக்கு டென்ஷனும் நேரம் போறதுதான் மிச்சம். சரிப்பா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வச்சுட்டுமா? சரிப்பா, சரி.